வணக்கம் நேர்களே, இது உங்களின் அபிமான திறன்பட பேசு விவாத நிகழ்ச்சி. இன்றைய திறன்பட பேசு விவாதத்தில் ஆட்டோ மீட்டர் கட்டணம் குறித்துதான். அதாவது கடந்த ஆகஸ்ட் 25ஆம் தேதியே தமிழக அரசு சென்னையில் உள்ள நமது ஆட்டோ ஓட்டுநர் நண்பர்களுக்கு மீட்டர் கட்டணத்தின் அடிப்படையில் தான் இனிமேல் கட்டணம் வசூலிக்க வேண்டும், அதிகப்படியான கட்டணங்கள் வசூலிக்க கூடாது, மீட்டரில் காட்டுகின்ற விலையை தான் கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்று ஆகஸ்ட் 25ஆம் தேதியே அது உத்தரவிட்டிருக்கிறது. அதன்படியான ஒரு விவர அட்டைகளையும் பெரும்பாலான ஆட்டோ ஓட்டுநர்கள் வாங்கிவிட்டார்கள். அதையும் வட்டார அலுவலகத்தில் வழங்கப்பட்டு வருகிறது, வழங்கிவிட்டது. இத்தகைய சூழ்நிலையில் இன்றுதான் காலக்கெடுவாக இருந்தது. அதாவது அக்டோபர் 15க்குள் ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை அனைத்து ஆட்டோக்களும் பொருத்த வேண்டும். சென்னையில் இருக்கக்கூடிய அந்த 75,000 ஆட்டோக்களும் தங்களுடைய ஆட்டோவில் அந்த மீட்டர் கட்டணத்தை பொருத்தி அதில் என்ன விலை விவரம் காட்டுகிறதோ அந்த விலையைத்தான் வாங்க வேண்டுமே தவிர அதற்கு மேல் அதிகப்படியான விலையை வாங்கக்கூடாது என்பது தமிழக அரசினுடைய உத்தரவாக இருந்தது. இதை பெரும்பாலான ஆட்டோ ஓட்டுநர்கள் வரவேற்றிருந்தார்கள். தமிழக மக்கள் மற்றும் நுகர்வோர் அமைப்பு என அனைவருமே வரவேற்றிருந்தார்கள். ஆனால் அரசு அப்படிப்பட்ட உத்தரவை பிறப்பித்த போதும் ஒரு 40 விழுக்காடு ஆட்டோ மட்டுமே இந்த மீட்டர் கட்டணத்தை பொருத்தி இருக்கிறார்கள். பெரும்பாலான ஆட்டோ ஓட்டுநர்கள் மீட்டர் கட்டணத்தை பொருத்தவில்லை. ஆகவே சென்னை வாசிகள் பெரும்பாலும் இன்னமும் ஆட்டோ ஓட்டுநர்கள் அதிகப்படியான கட்டணத்தை வசூலிக்கிறார்கள், எங்களுக்கு இன்னும் அச்சமாகவே இருக்கிறது, இன்னும் எங்களுக்கு கட்டுப்படியாகவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில்தான் உண்மை நிலவரம் என்ன, ஆட்டோ ஓட்டுநர்களிடம் என்ன பிரச்சனை, அவர்களுடைய தேவைகள் என்ன, அவர்கள் அரசிடம் இன்னும் என்னென்ன எதிர்பார்க்கிறார்கள், பொதுமக்களும் என்னென்ன விமர்சனங்களை முன்வைக்க இருக்கிறார்கள் என்பது குறித்துதான் இன்றைய திறன்பட பேசு விவாத நிகழ்ச்சியில் நாம் விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். சம்பத், உங்களிடமிருந்து இந்த விவாதத்தை ஆரம்பிப்போம். அதாவது ஏற்கனவே இந்த மீட்டர் கட்டணம் நிர்ணயித்தப்பே நீங்க வந்தீங்க. அதாவது அது ஒரு முறைப்படி இல்ல, மற்ற ஸ்டேட்ல இருக்குனாலும் தமிழ்நாட்டில் அது ஒரு முறைப்படி இல்லாதனாலதான் நாங்க கட்டணம் எங்களால வைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொன்னீங்க. இப்ப அரசே ஒழுங்குபடுத்தி மீட்டர் கட்டணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இவ்வளவுதான் விலை வைக்கணும்னு உங்க அட்டவணை பட்டியல் கொடுத்துருக்காங்க, மீட்டர் வழங்கிட்டு இருக்காங்க. இப்ப ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் மீட்டர் பொருத்த மாட்டேங்கிறாங்க? அதாவது எந்த திட்டமும் நடைமுறைப்படுத்துவது யதார்த்தமாக இருக்கணும். அதாவது எடுத்தம் கவுத்தணும்னு முடிவுகளை அமுல்படுத்த முடியாது. ஏன்னா இது ஏதோ ஒரு சில 100 ஆட்டோக்கள் சம்பந்தமான பிரச்சனை இல்லை. சென்னை நகரில் 72,470 ஆட்டோக்கள் ஓடுகிறது. ஆனால் அனைத்து தொழிற்சங்கங்களும் தமிழக அரசு முன்வந்து அறிவித்திருக்கக்கூடிய புதிய மீட்டர் திருத்த கட்டணத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதை அமல்படுத்துவதற்கு பூரண சம்மதம் தெரிவித்திருக்கிறோம். அதில் என்ன சிக்கல் இருக்கிறது என்று சொன்னால், இந்த 72,000 ஆட்டோக்களிலேயும் தற்பொழுது இருக்கக்கூடிய மீட்டர்கள் பல ஆண்டுகளாக செயல்படாமலே இருந்த மீட்டர்கள் 14(6), அதாவது மினிமம் 14 கிலோமீட்டருக்கு 6 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்ட 1997 அப்படியே நிக்குது இப்ப வரலாம் அது மீட்டர். எனவே இந்த மீட்டர் புதிய கட்டண அடிப்படையில் மீட்டர் திருத்த பண்ணும். அதாவது மினிமம் 25, ஒரு கிலோமீட்டருக்கு 12 ரூபாய். இதை திருத்துகிற பணி என்பது சாதாரணமான பணி அல்ல. இதை திருத்துவதற்காகவே லைசன்ஸ் ஹோல்டராக இருக்கக்கூடிய இந்த மீட்டர் கடைக்காரர்கள், மெக்கானிக்குகள், அங்கீகரிக்கப்பட்டவர்கள் 35 பேர் இருக்காங்க சென்னையில. இந்த 35 கடைகள்லயும் மொக்கிற மாதிரி எங்களுடைய ஆட்டோ தொழிலாளர்கள் முக்கிறத நீங்க பார்க்கலாம். ரொம்பவும் அவங்க எப்படியாகிலும் அரசு நிர்ணயிக்கக்கூடிய காலக்கெடுவுக்குள் நம்முடைய மீட்டர் திருத்துவதற்கான முயற்சிகளை இவர்கள் ஈடுபட்டார்கள். ஆனால் நடைமுறையில் அந்த மீட்டர் கடைக்காரர்களால் பூரணமாக குறித்த காலத்தில் அவர்களால் இந்த பணியை மேற்கொள்ள முடியவில்லை. இது நிர்வாகத்துக்கு தெரியும். இதை உடனடியாக அனைத்து தொழிற்சங்கங்களும் மிக பொறுப்போடு போக்குவரத்து துறை அதிகாரிகளுக்கும் தலைமை செயலாளருக்கும் தமிழக முதல்வர் கவனத்திற்கும் அமைச்சர் கவனத்திற்கும் கொண்டு சென்றிருக்கிறோம். வெளிப்படையான இத்தகைய விவாதங்களின் மூலமாக கால அவகாசம் போதாது, கால அவகாசம் நீடிக்கப்பட வேண்டும் என்று கோரணும். ஆனால் அவங்க ஏற்கனவே அறிவிச்ச மாதிரி செப்டம்பர் 15க்குள் புதிய அட்டை, விலை விபர அட்டையை பெற்றுக்கொள்வது, அக்டோபர் 15க்குள் மீட்டர் புதிய விலைக்கு திருத்த வேண்டும். ரெண்டுமே அவர்கள் அறிவித்தது அப்படியே தாம் பிடிச்ச மொசலுக்கு 3 காலுன்னு அரசாங்கம் நின்றுக்குது. அப்போ நாங்கள் காலக்கெடு முடிகிற நேரத்தில் வேற வழி இல்லை. இப்போ நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம், நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறோம். இப்போ நீதிமன்றத்திலிருந்து அரசாங்கத்துக்கு அந்த இது அனுப்பியிருக்காங்க, தாக்கீது அனுப்பியிருக்காங்க. என்ன இந்த விபரமா நீங்க என்ன சொல்றீங்கன்னு. எனவே நீதிமன்ற விசாரணை அடுத்த வாரம் உங்களுக்கு எடுக்கும். இன்னும் நான் என்ன சொல்றேன்னா,
நாங்க அதுக்கு எதிராக ஒன்றும் நிக்கல. இது புதிய மீட்டர் கட்டண அந்த அமுலை வந்து முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி நான் போன வாரத்திலே நான் சொன்னேன், பிற மாநிலங்களில் வந்து மீட்டர் கட்டணம் அமுல்படுத்தப்படுகிறது, அது முறையாக டிரைவர்கள் பின்பற்றுகிறார்கள், பயணிகளுக்கு மிகவும் பயனுடையதாக இருக்கிறது, நம்பகத்தன்மையோடு அவர்கள் பயணிக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அதே நான் இந்த சென்னையிலையும் நீண்ட காலத்துக்கு பிறகு இப்பொழுது ஒரு மீட்டர் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது, இது அமுல்படுத்தப்படுவதை உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் முழுமையாக ஆதரிக்கிறோம், வரவேற்கிறோம். அதில் நாங்கள் இன்னொரு கோரிக்கை வச்சிருக்கிறோம். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா மீட்டர் கட்டணம் திருத்திய பிறகு 3 முறை பெட்ரோல் விலை ஏறி போச்சு, டீசல் விலை ஏறி போச்சு. ஆனா இது தொடரணும். இந்த மீட்டர் பொருத்தப்பட்ட ஆட்டோக்கள் சென்னையில் தொடர வேண்டுமானால் ஒரு முத்தரப்பு கமிட்டி அமைக்கணும். அரசு அதிகாரிகள், பயணிகளுடைய பிரதிநிதிகள், கன்சூமர் அசோசியேஷன் இந்த விவரம் வச்சாங்க. இல்ல நான் என்ன சொல்றது, தொழிற்சங்க ஆட்டோ தொழிற்சங்க பிரதிநிதிகள் கொண்ட ஒரு முத்தரப்பு கமிட்டி, நிரந்தர கமிட்டி. இது வந்து நானும் சொன்ன போன முறை நான் சொன்னதை தான் இப்பயும் வளர்க்கிறேன். 10 நாளைக்கு ஒரு முறை, 6 நாளைக்கு ஒரு முறை பெட்ரோல் டீசல் விலை உயருது. நீங்க அப்படி ஒரு கணக்கு எடுத்துக்க வேணாம். குறைந்தபட்சம் ஒரு 3 மாதம் இல்ல 6 மாதம் கூட வச்சுங்க. 6 மாதத்துக்கு ஒரு முறை இந்த கமிட்டி கூடுவது, கடந்த 6 மாதங்களில் எவ்வளவு விலை ஏறி இருக்கிறது, ஃபியூல் விலை எவ்வளவு ஏறி இருக்கு, அதை வைத்து மீட்டர் கட்டணம் திருத்தப்பட வேண்டும். கண்டிப்பா நீங்க சொல்ற பிரச்சனைங்கிறது கண்டிப்பா கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் தான். இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப அவங்க கொடுத்தத 40 விழுக்காடு ஆட்டோ ஓட்டுநர்கள் தங்களுடைய வாகனத்தை 40 விழுக்காடு மத்தவங்க வந்து விரும்பாம இல்ல வேணும் டபாயிருது இல்லங்க. இது அங்க மீட்டர் எவ்வளவு காலம் பண்ண முடியும், கால அவகாசம் தரணும். இல்ல அது எவ்வளவு நாள் கேக்குறீங்க? கால அவகாசத்தை பொறுத்தவரை நீங்களும் நான் நிர்ணயிக்க முடியாதுங்க. மீட்டர்கள் மொத்தம் 35 கடைக்காரனால எவ்வளவு முடியும்? அதுல என்ன சிக்கல் வருதுன்னா, இப்ப ஒரு மீட்டர் கழட்டி என்ன சொல்றாங்க. நம்முடைய திறன்பட பேசு விவாத நிகழ்ச்சியில் தனது கருத்தை பதிவு செய்வதற்காக ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி முகமது அலி அவர்கள் நமது விவாதத்தில் இணைய இருக்கிறார். வணக்கம். வணக்கம் பிரதர் ரமேஷ். இந்த பெட்ரோல் விலை அதிகம். வணக்கம். கொஞ்சம் உங்களுடைய வால்யூமை குறைச்சிட்டு கொஞ்சம் தெளிவா கொஞ்சம் பேசுங்களேன். சரி பிரதர். இது பெட்ரோல் விலை அதிகமாங்கிறத காட்டிட்டு ஆட்டோ வளமா இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு புகார் இருக்குது. இல்ல உங்க தொலைபேசி இணைப்புல கொஞ்சம் தமிழ்நாடு சிஎம் அறிவிப்புப்படி ஏற்கனவே இருந்த ஆட்டோ பிரைஸை விட கண்டிப்பா இணைப்புல இருங்கள், தொடர்ந்து நம்ம விவாதிப்போம். இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, ஆட்டோமீட்டர் கட்டணம் அந்த விளைவு பொறுத்த எல்லாத்தையும் நாங்க ஏத்துக்கிறோம், ஆனா கால அவகாசம் தேவை எங்களுக்கு. அரசு வந்து எடுத்தேன் கொளுத்தேங்க மாதிரிலாம் உடனே எங்களால ஆட்டோமீட்டர் கட்டணம் இப்போதைக்கு பொருத்த முடியாது, அது ஒரு எங்களால அது முடியாத ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கிற அரசாங்கத்தாலேயே உத்தரவாதப்படுத்த முடியல. இதுக்கு ஆட்டோ டிரைவர்கள் குற்றவாளிகளாக முடியாது. கண்டிப்பா இந்த நிலையை எப்படி பாக்குறீங்க நீங்க? சொல்லட்டும். முதலாக சென்னையில் தமிழகத்திலே ஆட்டோமீட்டர் வருமா வராது என்று பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. அது வந்தது என்பதே பெரிய ஆச்சரியமானது. அதற்கு தமிழகத்திற்கும் அதுக்கு முன்னோடியாக இருந்த நம்ம ஆட்டோ வந்து நம்ம பாராட்டுகள் சொல்ல வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். இது ஆட்டோமீட்டர் இப்போ 20,000 நானும் சில 2-3 ஆட்டோ டிராவல் செய்து கொண்டிருக்கிறேன். அவர்கள் ஆட்டோ போடுகிறார்கள், திருத்தப்பட்ட ஆட்டோ என்று ஒட்டி கொண்டிருக்கிறது, அது உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மீதி அல்லவர்கள் தான் சொல்ல வாதம் வருகிறது. ஆனால் இது கூடி அவர் சொன்ன அவர் குறைகளை அரசு பரிசீலித்து மெக்கானிக் இருக்காது, உபகரணங்கள் இருக்காமல் இருக்கலாம், அது கூடி சீக்கிரம் எவ்வளவு நல்லது இருந்தால் நுகர்வோருக்கும் ஆட்டோதாரர்களுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டாகும். என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னவென்றால், அவங்களுக்கு வருமானம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. நான் ஆட்டோ போக விரும்பாதவர்கள் கூட ஆட்டோ பயணிக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்போ 3 தரப்பட்ட மனிதர்கள் உயர்ந்த பணக்காரர்கள் வந்து முகமது அலி மீண்டும் நமது இணைப்பில் வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் மிஸ்டர் ரமேஷ். வணக்கம். இப்ப இந்த விவாதத்தை பாத்தீங்கன்னா, ஆட்டோமீட்டர் கட்டணம் வந்து 40 விழுக்காடு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது. மற்றவர்கள் மீட்டர் கட்டணம் வழங்குவதில் ஒரு நிர்வாக ரீதியாகவே சிக்கல் இருக்கிறது. ஆட்டோ ஓட்டுநர் விரும்பினாலும் அதுக்கு வாங்குவதற்கான ஒரு காலதாமதம் இயல்பா ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு செய்யறாங்க. எப்படி பாக்குறீங்க நீங்க? அதாவது ஏற்கனவே கொடுத்த மீட்டர் படி அவங்க ஓட்டினாலும் அவங்களுக்கு லாபமா தான் இருக்கும். உதாரணம், இப்ப ஆட்டோவை சவாரி செய்யறவங்க நடுத்தர மக்களும் ஏழை மக்களும் தான் பண்றாங்க. அதே பழைய மீட்டர்ல மும்பை, டெல்லி, அதாவது எந்த கம்பெனில ஓட்டும் போது ஏன் சென்னையில் தெரியல. அடுத்தது
இங்க வந்து எம்டி போனாலும் போல, ஆனா குறைந்த தூரத்துல உள்ளவங்களுக்கு வரமாட்டேன்னு சொல்றாங்க. ஆனா அதே குறைந்த தூரத்துக்கு அவங்க போனாலுமே அது தொடர்ந்து போனாலே அவங்களுக்கு நல்ல நிச்சயமாக வருமானம் கிடைக்கும். அடுத்தது நான் கேட்ட கேள்வி, மீட்டர் கட்டணம் வழங்குவதில் ஒரு சிக்கல் இருக்கிறதே, அந்த சிக்கல் தீரும் வரை எங்களால் அந்த மீட்டர் கட்டணம் வைக்க முடியாது, எங்களுக்கு இந்த காலக்கெடுக்குள்ள வைக்க முடியாதுன்னு சொல்றாங்களே, அதை பத்தி என்ன எப்படி சொல்றீங்க? அவங்க லாபம் கிடைக்கும். அது ஏன்னா அவங்க சேவை வந்து கண்டிப்பா நம்ம இனிமேல் வந்து கருத்தை பதிவு செய்ய நன்றி. தொடர்ந்து நன்றி. இதுல வந்து என்னுடைய கதை என்ன, இப்ப ஒரு ஸ்பீடா மீட்டர் ஒன்று இருக்குது. மீட்டர் தவிர ஸ்பீடா மீட்டர் தெரியும். எத்தனை ஆட்டோ ஸ்பீடா மீட்டர் ஓடின்னு தெரியவில்லை. அவங்க அட்டை கொடுத்திருக்கிறார்கள். அட்டை இத்தனை கிலோமீட்டருக்கு இத்தனை 25 ரூபாய், அடுத்த கிலோமீட்டர் 12 ரூபாய் இருக்கிறது. சோ அந்த முடிய நிறைய வரைக்கும் ஸ்பீடா மீட்டர் வைத்துக்கொண்டு அட்டையை வைத்துக்கொண்டு அவங்க கேட்கலாம். 6 கிலோமீட்டர் போறேன் என்றால் முதல்ல 2 கிலோமீட்டருக்கு 25 ரூபாயும், ஸ்பீடா மீட்டர் 6 கிலோமீட்டர் காமிக்கும். கிலோமீட்டர் வந்து அட்டையில இந்த 6 கிலோமீட்டருக்கு உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் என்று வைத்து அதை வைத்துக்கொண்டு அவங்க நடைமுறை பின்பற்றாங்களா? பண்ணவில்லை. அவங்க அதுதான் பண்ணி, அதுவும் இப்ப அந்த மீட்டர் பொறுத்த முறை வரைக்கும் அந்த அவங்க பயன்படுத்தலாம், விரும்பினாலும் பயன்படுத்தலாம் என்று என்னுடைய கருத்து. அதாவது சார் சொல்ற மாதிரி அந்த அரசாங்கம் இந்த அக்டோபர் 15க்குள்ள இந்த புதிய கட்டண விகித அடிப்படையில் மீட்டரை திருத்துவதற்கு அந்த காலக்கெடுவுக்கு முன்னால திருத்திய மீட்டர் கட்டண அட்டையை கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே 14 மினிமம் 6 ஒரு கிலோமீட்டருக்குன்ற அந்த மீட்டர் ஓடினாலுமே அது எத்தனை கிலோமீட்டர் ஓடுது, எவ்வளவு தூரம் ஓடுதுன்றது அடிப்படையில் இந்த அட்டையை பார்த்துட்டு பயணிகளும் பணம் வசூலிக்கிறாங்க. ஆனால் இவ்வாறு தான் இப்ப எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல எந்த கோளாறும் இல்லை. இதுல தவறு பண்ணுகிறவர்களுக்கு எதிராக ஆர்டிஓவும் டிராபிக் போலீஸும் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு. அத்தகைய நடவடிக்கைகள் எடுப்பதற்கு எதிரானவர்கள் நாங்கள் அல்ல. அப்படி ஒரு குற்ற செயல்களில் ஈடுபடுவார்கள் என்றால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். மன்சூர், நீங்க எப்படி பாக்குறீங்க? நமது ஆட்டோ ஓட்டுநர்கள் பயணிகளிடம், அதாவது மீட்டர் இருக்கிறவங்கள விட்டுருங்க, மீட்டர் கட்டணம் இல்லாதவர்கள் அதே மாதிரி மீட்டர் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு அதே கட்டணம் தான் வாங்குறாங்களா? இல்ல, பொதுவாவே இன்னைக்கு ஆட்டோ வந்து அரை நூற்றாண்டுகளை கடந்த ஒரு பயணம். ஆக்சுவலா பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் ஆட்டோல ஏறும்போது மீட்டர் போடுறாங்களா அப்படின்னு கேட்கல. ஆக்சுவலா இன்னைக்கு சுச்சுவேஷன் 40% விழுக்காடு வந்து இன்னைக்கு மீட்டர் வந்து திருத்தி அமைக்கப்பட்டிருக்கு. 60% விழுக்காடு மீட்டர் திருத்தி அமைக்கப்படலை. அதற்கு காரணம் ஐயா சொன்னது மாதிரி போதுமான சர்வீஸ் சென்டர்கள், மெக்கானிக்கல்கள் இல்லை. அது ஒரு முக்கியமான காரணம். அதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து ஆட்டோல ஏறும்போது பழையபடி அவங்க மக்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு வரல. இந்த ஆட்டோ பயணத்தை பத்தி விழிப்புணர்வு வரல. ஆட்டோல ஏறும்போதே ஆட்டோ டிரைவர் வந்து மீட்டர் போடுறாரா அப்படின்னு கேட்டு ஏறுறது இல்ல. கேட்கும் போதுதான் அவர் திரும்ப போய் அவருடைய மீட்டர் கட்டணத்தை திருத்து வர்றதுக்கு முன்னாடி வருவார் ஆக்சுவலா. சோ இப்ப யாருமே மக்கள் அந்த மாதிரி கேட்கறது இல்ல. ஒரு சில மக்கள் மட்டும்தான் அந்த மீட்டர் இருக்கா அப்படின்னு கேட்டு ஏறுறாங்க. பல மக்கள் வந்து இன்னும் வந்து அந்த விழிப்புணர்வு தமிழ்நாடு அரசு அறிவித்த மீட்டர் கட்டணம் விவரமே தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. சோ முதல்ல பொதுமக்கள்கிட்ட வந்து இந்த ஆட்டோ மீட்டரை பத்தின பொதுவான ஒரு விழிப்புணர்வு இன்னும் கரெக்டா போய் சேரல அப்படின்றதான். கண்டிப்பா அந்த விவாத நிகழ்ச்சி மூலமா அதெல்லாம் போய் சேரும். நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, பொதுமக்கள் வந்து ஆட்டோக்காரங்களை திருத்தணுங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. நான் கேட்கிறேன், அவர்களுக்கு உள்ள ஒரு தார்மீக கடமையின் அடிப்படையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒரு நுங்கம்பாக்கத்திலிருந்து ஒரு எழும்பூருக்கு போறோம்னா இவ்வளவுதான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல, 100 ரூபா 120 ரூபா கூட அப்படின்னு கேட்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அந்த விஷயங்கள் மாறி இருக்கா? எப்படி மொத்தமா மாறி இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஒரு விஷயத்த இல்ல முழுசுமா மொத்தமா மாறிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஒரு 20% மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம், ஆணித்தரமா சொல்லலாம். 20% இன்னைக்கு நிறைய ஆட்டோ டிரைவர்கள் மீட்டர் கட்டணத்தை போட்டு உபயோகப்படுத்துறாங்க. ஒரு சில ஆட்டோ டிரைவர்கள் இன்னும் நிறைய ஆட்டோ டிரைவர்கள் போடல. காரணம் மெக்கானிக்கல் இல்ல, மீட்டர் திருத்தி அமைக்கப்படல, 35 சர்வீஸ் சென்டர் தான் இருக்கு. ஸோ வரிசையில போய் மொக்கிற மாதிரி மொச்சிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு. ஸோ 20% பேர் ஆட்டோ ஓட்டிட்டு தான் இருக்காங்க. மீட்டர் போட்டு இன்னைக்கு ஆட்டோ ஓட்டிட்டு தான் இருக்காங்க. 20% பேர் ஓட்டிட்டு இருக்காங்க, 80% பேர் அதிக விலை வைக்கிறாங்க. அதிக விலை வைக்கிறாங்கன்னு நான் சொல்ல முடியல. அந்த மீட்டர் கட்டணத்தை இன்னும் திருத்துறதுக்கு அவங்களுக்கு போதுமான இடவசதி இல்ல. நான் என்ன கேட்கிறேன், சார் ஒரு விஷயங்கள் சொன்னார் இல்லையா, கிலோமீட்டர் தெரிஞ்சுக்கிற வசதியா ஆட்டோல வைக்கலாம், கட்டணம் இவ்வளவுதாங்கிற அட்டையை வந்து மீட்டர் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இன்னும் சரியில்லை. ஆக்சுவலா மொத்தம் இது 3வது தலைமுறை மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் மீட்டர் அப்படின்றது 3rd ஜெனரேஷன் மீட்டர். முதல்ல வந்த 1ஆம் தலைமுறை மீட்டர் அப்படின்றது ஒரு அனலாக் மீட்டர், ஃபர்ஸ்ட் வந்த மீட்டர். ஆக்சுவலா 2ஆம் தலைமுறை மீட்டர் அப்படின்றது எலக்ட்ரானிக் மீட்டர். இந்த எலக்ட்ரானிக் மீட்டர் 2ஆம் தலைமுறை மீட்டர் தான் இப்ப திருத்தம் செஞ்சுட்டு இருக்காங்க. சோ முன்னாடி வந்து ஆட்டோ டிரைவர் சூடு வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு காலத்துல ஏன் ஆட்டோ டிரைவர் சூடு வச்சாங்க அப்படின்றதுக்கு ஒரு சரியான காரணம் இன்னும் மக்கள்கிட்ட போய் சேரல.
அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 5 பைசா அந்த அனலாக் மீட்டர் வந்த காரணத்துல அந்த 5 பைசா 10 பைசா எல்லாம் கவுண்ட் பண்ண முடியாது, சேஞ்ச் கொடுக்க முடியாது. சோ அப்போதைக்கு போய் அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்காண்டி போய் அவங்க அதை கரெக்ட் பண்ணாங்க. சோ அதுலதான் மாற்றி அமைக்கப்பட்ட இந்த சூடு வைக்கிற மீட்டர்ன்ற கான்செப்ட் அப்பதான் வந்தது. இந்த எலக்ட்ரானிக் மீட்டர் வரும்போது அதுல நம்மளுடைய மெக்கானிக்கல் சில சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ரேட் ஃபேர் எக்ஸ்டெண்ட் பண்றது. சூடு வைக்கிறதுக்கு நீங்க சொல்ற உதாரணம் வந்து மக்கள் ஏத்துக்குவாங்களான்னு தெரியல. 10 பைசா 20 பைசா சில்லறை கொடுக்க முடியாதுன்னா இல்ல அது எப்படி வந்ததுன்னு சொல்றேன். இல்ல சூடு வைக்கிறதோட நோக்கம் வேற. அதாவது நீங்க சொல்றீங்க மக்கள் சொல்றது காரணம் சூடுன்றது எப்போ வருதுன்னா அவனுக்கு நியாயமான மீட்டர் கட்டணத்தை அரசு நிர்ணயிக்கவில்லை. எல்லாத்துக்கும் அரசாங்கம் நடத்தக்கூடிய போக்குவரத்து பொதுமக்களுக்கு. வணக்கம், திறன்பட பேசு. வணக்கம், திறன்பட பேசு. வணக்கம். வணக்கம், திறன்பட பேசு. எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. சேதுராமன். சொல்லுங்க. அதாவது தமிழ்நாட்டுல வந்து இப்போ 74,000 ஆட்டோக்கள் இருக்கு. அதுல வந்து 50,000 ஆட்டோக்கள் வந்து இது வரைக்கும் அந்த திருத்தப்பட்ட மீட்டர் விஷயத்துல முடிச்சிருக்காங்க. ஹலோ. இல்ல இப்ப சேது நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ வந்து நமது ஆட்டோ ஓட்டுநர்கள், அதாவது மீட்டர் பொருத்தப்படாமல் இன்னும் ஏதோ ஒரு காரணத்தினால் வழங்கப்படாமல் ஆட்டோவில் பொருத்தப்படாமல் இருக்கிற ஆட்டோ ஓட்டுநர்கள் பொதுமக்களிடம் ஓரளவு நியாயமான கூலியை கேட்கிறாங்களா? இல்ல, பொதுமக்களே வந்து நியாயமான கூலி எதுன்னு அவங்களே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால இவங்க எதுவும் பண்ண முடியாது. 25 ரூபா மினிமம் 25 ரூபாங்கிறது வந்து நிர்ணயிக்கப்பட்ட விஷயம். அதை தாண்டி வந்து பொதுமக்கள்கிட்ட இவங்களும் வசூலிக்க முடியாது, பொதுமக்களும் கேட்க முடியாது. அது ஒரு வட்டத்துக்குள்ள வந்துடுச்சு. கண்டிப்பா இனிப்பில் வந்து கருத்தை பதிவு செய்து நன்றி. என்னுடைய பர்சனல் அனுபவம், ஒரு வாரம் முன்னாள் பர்சனல் அனுபவத்தை சொல்லும்போது, நான் திருவான்மையிலிருந்து சைதாப்பேட்டைக்கு வரும்போது அதுல திருத்தப்பட்ட மீட்டர் ஒட்டி இருந்தது. அவர் ஏறும்போது நான் ஏறிவிட்டேன். ஏறும்போது டைடல் பார்க் வரைக்கும் அவர் மீட்டர் போடவில்லை, மறந்து விட்டார். மீட்டர் கட்டணம் பொருத்தப்பட்ட ஆட்டோவில் மீட்டர் போடவில்லை. நான் உடனே மீட்டர் ஒயன் சரியா ஓடவில்லையான்னு கேட்டேன். ஐயோ எனக்கு சொல்லக்கூடாது சார், நான் போட பார்த்துட்டேன். தான் சைதாப்பேட்டை இறங்கும்போது 75 ரூபாய் காமிச்சது. எங்க இருந்து வந்தது? ஆர்டிஓ ஆபீஸ் திருவான்மையில இருந்து சைதாப்பேட்டை ஆர்ச்சிக்கிட்டு. சரி, எனக்கு மனசாட்சி கேட்டு சார், நம்ம அந்த முதல்ல டைல் பார்க்கிங் மீட்டர் போடலையேன்னு சொல்லிட்டு 25 ரூபா கொடுத்து 100 ரூபா கொடுத்து நான் வந்து விட்டேன். அந்த ஈவினிங் சைதாப்பேட்டை அர்ஜென்ட் வேலை இருந்ததுனால நான் கோட்டூபுரத்துல இருந்து போயிட்டு இருக்கும்போது ஆட்டோ ஓட்டுன்னு வந்தார். அவனை கேட்டேன், ஆட்டோ மீட்டர் இருக்கனால போடல சார் அப்படின்னு சொன்னார். உடனே சைதாப்பேட்டை போனா 150 ரூபாய் கேட்டார். நான் எனக்கு அந்த 100 ரூபாய் கணக்கு ஞாபகம் வச்சதுனால வாண்டான்னு சொல்லி நடந்து போயிட்டேன். எனக்கு பஸ்ஸில் பாஸ் வேறு உண்டு. ஆனால் வாண்டா இல்லை சார், சொல்லுங்க சார் என்ன வேணும், எங்கே போகணும்னா சைதாப்பேட்டை போகணும், இப்போ 100 ரூபா கொடுங்க சார். எனக்கு அர்ஜென்ட் வேலையினால 100 ரூபா. ஸோ அவரை வந்து மீட்டரும் திருத்தப்படவில்லை, அவர் டிமாண்டும் செய்ய ஆரம்பிச்சிட்டு. அப்படிப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர் இருக்கிறார்கள், முன்னால் சிறந்த ஆட்டோ ஓட்டுநர் நல்லவர்கள் இருக்கிறார்கள், எதிர்பட்ட சில குறைவு உள்ளவர்களும் இருக்கதான் செய்கிறார்கள். அவர்களை யூனியன்கள் தான் திருத்த வேண்டுமே தவிர. ஒரு விஷயங்க நிச்சயமா திருத்தப்படணும். டிமாண்டு பண்ணி பயணிகளை தொல்லை கொடுக்குற அந்த பழக்கத்தை ஒழிக்கிறதுக்காக தான் தமிழக அரசாங்கம் வந்து ஒரு நல்ல திட்டத்தை அறிவிச்சாங்க. ஒரு 80 கோடியை மானியமாக ஒதுக்கி எல்லாருக்கும் அந்த ஜிபிஎஸ் மீட்டர் எவ்வளவு தூரம் ஓடுது அதுக்கான கட்டண ரசீதோட அது வந்துச்சுன்னு வைங்க, இந்த தப்பு இவர் சொல்ற அந்த விழிப்புணர்வுலாம் ஆட்டோமேட்டிக்கா மக்கள் மத்தியில் வந்துடும். இப்போதைக்கு இன்னும் முழுமையாக இது திருத்தி அமைப்பதில் இருக்கக்கூடிய கோளாறு தொடர்வதனால் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு டிமாண்ட் செய்யக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள் சிலர் இருக்கிறார்கள். இல்லாமல் சிலர் இருக்கிறார்களா, பலர் இருக்கிறார்கள். சிலர் நான் வந்து எல்லாரையும் சொல்ல முடியாது. விஷயம் என்னன்னா பலரே இருக்கிறான்னு வச்சீங்களேன், நீங்க எப்போ நீங்க ஒழிக்க முடியாத இல்ல அந்த பலர் இப்ப சிலராக மாறி இருங்க. ஒரு விஷயம் நம்ம வந்து தெளிவா சொல்றோம், ஆர்டிஓ ஆகட்டும் இல்ல டிராபிக் போலீஸ் ஆகட்டும், தவறு பண்ண இப்ப நிறைய இடங்கள மடக்குறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா சும்மா இல்ல, சென்னையில வந்து ஏறக்குறைய கள்ளச்சாராயம் இருந்த காலத்துல கூட இப்படி ஓடி ஆடி போலீஸ் பிடிச்சது கிடையாது கள்ளச்சாராயத்தை. ஆனா இன்னைக்கு மீட்டர் கட்டணத்தை பொருதி ஓடுறானா, டிமாண்ட் பண்றானா இல்லையான்றத அவ்வளவு, அதாவது நல்ல விஷயம் பாக்குறீங்களா எப்படி பாக்குறீங்க? இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா அவ்வளவு போர்ஸ பயன்படுத்துறாங்க. எனவே நீங்க வந்து இந்த போர்ஸுக்கு மீறி எவனாவது ஒருத்தர் 2 பேர் தப்பு பண்றான்னு வைங்க, கண்டிப்பா அவன் தண்டனைக்கு ஆளாயிடும். அப்படிலாம் இல்ல, ஸ்டாண்ட் ஆட்டோல எல்லாம் உங்களுக்கு அவங்க சொல்றதா ரேட். ஸ்டாண்ட் ஆட்டோல அந்த கஷ்டம் இல்ல ஒரு ஸ்டாண்ட் ஆட்டோல மீட்டர் வச்சிட்டே போட மாட்டேன்னு சொல்றவங்க இருக்காங்க. ஆளுக்கு கம்ப்ளைண்ட் நம்பர் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு அரசாங்கம். இல்ல அதுதான் அந்த கம்ப்ளைண்ட் பயன்படுத்த இல்ல நீங்க சொல்றது வந்து எல்லாம் சரி. அதாவது தவறு செய்பவர்கள் எல்லாருக்குமே தண்டிக்க சட்டம் இருக்கு, அது யாரும் மறுக்கல. சட்டத்தின் துணை கொண்டு தண்டிக்கிறதுக்கு அடுத்த ஸ்டெப் போலாங்கிறது வேற விஷயம்.
அப்போதைய வயிற்று வலிக்கு மருத்துவமனைக்கோ ஸ்கூலுக்கோ அவசரத்துக்கு போறவங்களுக்கு நியாயமான ஆட்டோ கிடைக்குதாங்கிறது தான் பிரச்சனை. அவங்க நம்பரை நோட் பண்ணிட்டு நான் போய் போறேன் அப்படின்னு சில பேர் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் அப்படிலாம் போய் தண்டிக்க மாட்டாங்க. நீங்க ஒரு நீண்ட காலமாக ஒரு தவறான பழக்கம் இந்த தொழில இருக்கு, நிலைநிறுத்தி விட்டார்கள். இதை நம்ம அங்கீகரிக்கவில்லை, ஆதரிக்கவில்லை. அது ஒழுங்கப்படுத்துகிற நடவடிக்கைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பூரணமாக அந்த திட்டம் அமலுக்கு வரும்பொழுது நிச்சயமாக இப்படிப்பட்ட மோசமான நடவடிக்கைகளை ஆட்டோ ஓட்டுநர்கள் தொடர முடியாது. அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா. வணக்கம், திறன்பட பேசு. வணக்கம், என் பேர் ஜெயமோகன், ராயபுரத்துல இருந்து பேசுறேன் சார். வணக்கம், சொல்லுங்க. இந்த உரையாடலை நான் கவனிச்சுட்டு இருந்தேன். சொல்லுங்க. ஆரோக்கியமான ஒரு உரையாடல். இப்ப சமீபத்துல நான் ஒரு வாரம் முன்னாடி ஒரு ஆட்டோல பயணம் செய்ய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு திருத்தப்பட்ட மீட்டரு, சரியான விகிதத்துல கட்டணம் எல்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ சென்னை முன்னெல்லாம் அதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷம். பாரிஸ்ல இருந்து தண்டையார்பேட்டை வந்திருந்தேன். 60 ரூபாய் வாங்கினாங்க, நியாயமான ஒரு கட்டணம். அது மீட்டர் கட்டணம், மீட்டர் இருக்கிறதுனால தைரியமா உட்காந்தோம். இப்ப இல்லைன்னா சென்னை மாநகரம் பொறுத்த வரைக்கும் நம்மள மாதிரி ஒண்ணு ஆட்டோல பயணம் செய்யணும்னா அதிகமா பணம் வச்சிருக்கணும், இல்லைன்னா பேரம் பேசுற திறமை இருக்கணும். இந்த 2 திறமை இல்லாதவங்க நம்ம ஒரு சாதாரணமா ஆட்டோல போகணுமா, அந்த பயண கட்டணத்துக்கு கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு நிலைமை உருவாகணும்னா, இப்போ நீங்க உரையாடல்ல இருந்த மாதிரி இந்த மீட்டர் கட்டாயமா பொருத்தப்படணும்ன்ற ஒரு நிர்பந்தமும் எல்லா ஆட்டோக்காரங்களுக்கும் கண்டிப்பா வரணும். இதுல பொதுமக்களும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். பொதுமக்கள் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். பொதுமக்கள் எந்த மாதிரி ஒத்துழைக்கணும்னு நினைக்கிறீங்க? பொதுமக்கள் இப்போ இந்த மீட்டர், சில பேர் உதாரணத்துக்கு இப்போ மீட்டர் இல்ல, இது மீட்டர் இல்லாம நான் பயணம் பண்றேன், இந்த அமௌண்ட்டை கொடுத்துருங்கன்னு சொன்னா கூட, மீட்டர் போட்டா அதிக கட்டணம் இருந்தா கூட எனக்கு மீட்டர் போட்டு மீட்டர் கட்டணத்துக்கு நான் கொடுக்க தயாரா இருக்கேன். மீட்டர் இருந்தாதான் வருவேன்னு ஆட்டோ தொழிலாளர்கிட்ட பொதுமக்கள் சொல்லணும். இருந்தாதான் நான் வருவேன், அது அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு மனநிலை. அது எப்படி அதிகமா இருக்கும்? மீட்டர் கட்டணம் எப்படி அதிகமா இருக்கும்? அது கரெக்டா தானே இருக்கும். இல்ல சில அப்படி மீட்டர் போட்டா அதிகமாகும். இப்ப சில பேர் ரசீது போட்டா அதிகமா வரும், டாக்ஸ் எல்லாம் வரும், ரசீது வேண்டாம நீங்க பில்லு கொடுங்கன்னு சொல்லுவாங்க சில கடையில. அது இது எப்படி? சரி, நன்றி. இணைப்பில் கருத்து பதிவு செய்து நன்றி. ஒரு இடைவெளிக்கு பிறகு பேசும். இன்றைய திறன்பட பேசு விவாத நிகழ்ச்சியை பொறுத்தவரை அன்றாடம் நம் மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கும் பிரச்சனையான ஆட்டோ மீட்டர் கட்டணம் பிரச்சனை குறித்து பல்வேறு தரப்பினரும் இங்கு அவரவர் வாதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நாம் மீண்டும் திறன்பட பேசுவோம். விவாதம் தொடர்கிறது. இல்ல இப்ப ஆட்டோ ஓட்டுநர்கள் அவங்க என்ன சொல்றாங்க, பொதுமக்களுக்கும் நிறைய பேர் விழிப்புணர்வு இல்ல, மீட்டர் கட்டணம் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்கள் இங்க வைக்கிறாங்க. இல்ல நான் என்ன மீண்டும் மீண்டும் கேட்கிறேன்னா, இப்ப 40% வச்சதுக்கு அப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள் வைக்கிறதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் ஆகும் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்றதுக்கு? சார் அது நீங்க இன்னும் கூட 2 மாசம் ஆகலாம் சார். சார் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க இது ஒரு சமுதாய பிரச்சனை. இது ஏதோ அதான் சொன்ன ஒருத்தர் 2 பேர் இஷ்யூனா நீங்க உடனடியா முடிவுக்கு வந்துடலாம். நீங்க கொண்டு போறாங்க மீட்டரை, இன்னும் போகாத ஆட்கள் போறாங்கன்னு வைங்க. ஏற்கனவே போன அனுபவத்தில் என்ன தெரியுதுன்னா, ஒரு மீட்டர் இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா, எடுத்து புது மீட்டர் வாங்கன்றான். இது ஒரு சம் பர்சன்டேஜ். நீங்க இந்த 2 மாசம் கால அவகாசத்துக்கு பிறகும் இந்த பிரச்சனை தொடரும் சார். ஏன்னா மீட்டர் கட்டணம் வைக்க முடியாதுங்கிறீங்களா? இல்ல அப்படி இல்ல. அதனாலதான் நான் என்ன சொல்றேன், அரசாங்கம் அறிவிச்சிருக்கக்கூடிய அந்த ஜிபிஎஸ் மீட்டருக்கு பாருங்க, அது எவ்வளவுக்கு எவ்வளவு விரைவாக தருவிச்சு அவங்க பொறுத்துறாங்களோ அப்போ ஒரு நிரந்தர இல்ல. அதுக்கு ஒரு தாமதம் ஆறதுனாலதான் அரசு ஒரு தற்காலிகமா இதை செய்யுங்க, அதுவரையும் பொதுமக்கள் சிரமப்படக்கூடாதுன்னு சொல்றாங்க. மேக்சிமம் இன்னொரு 2 மாசத்துல மேக்சிமம் ஆட்டோல இதை திருத்தப்படணும் சார், கட்டணம் திருத்தப்படும் சார். ஆனா குறிப்பிட்ட ஒரு பர்சன்டேஜ் ஆட்டோக்கள்ல இப்ப இருக்கக்கூடிய ஆட்டோ இந்த மீட்டர் பயனே படாது சார். அது புதுசா தான் பொருத்தணும். சாரி, எங்க போவோம் புதுசா பொருத்ததுக்கு? அரசாங்கம் 4 மாசத்துல தரப்போகுது. அப்படின்னும் போது புதுசா இந்த 4 மாசத்துல இப்ப இருக்க அவங்க பயன்படுத்தலாம்ல. அதுதான் சொல்றேன், திருத்தவே முடியாதுன்ற மீட்டருக்கு நான் சொல்றேன். அதுவும் பர்சன்டேஜ் இருக்குன்ற. மீட்டர் கடைக்காரங்களை வர வச்சு கேளுங்க.
அப்படிப்பட்ட ஆட்டோக்கள் இருக்கான்னு இருக்கு. அந்த மீட்டர்களுக்கு என்ன பண்ணுவாங்க? டெக்னிக்கலாவே வந்து ரொம்ப நாள் போடாத மீட்டர் வந்து திடீர்னு சரி பண்ணும்போது அந்த சிப்ஸ் போர்ட்ஸ்ல எல்லாம் சரி பண்ண முடியல ஆக்சுவலா. சோ அப்போதைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப இங்க உள்ள அவசர சூழ்நிலை எல்லா ஆட்டோ டிரைவரும் கியூல நிக்கிறதுனால ஒவ்வொரு கடைக்காரங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த மீட்டரை சரி பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு ஒரு மணி நேரம் டைம் எடுத்துக்கும். ஒரு மீட்டர் சரி பண்றது ஒரு மீட்டர் 2 மணி நேரம் ஆகும், ஒரு மீட்டர் ஒரு 3 மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலதாமதத்தை இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மீட்டரை இமீடியட்டா ரெடி பண்ண முடியாது, புது மீட்டர் தான் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீட்டரை கடப்புல தூக்கி போட்டு புது மீட்டர் விற்பனை செய்வதில் தான் இந்த கடைக்காரர்கள்லாம் அதிக ஆர்வம் காட்டுகிறார்களே தவிர பழைய மீட்டரை திருத்துறதுக்கு அவங்க டைம் எடுத்துக்கிறது இல்ல அப்படின்றது உண்மையான குற்றச்சாட்டு. ஒரு மணி நேரத்துல பண்ண வேண்டிய விஷயத்த எதுக்கு இது 1 மணி நேரத்துல பண்ணணும்? நமக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மீட்டரோட விலை பாத்தீங்கன்னா 1600 ரூபாய் அந்த பழைய டிஜிட்டல் மீட்டர். இப்ப அரசாங்கம் புது மீட்டர் கொடுத்துருச்சு அப்படின்னா அந்த மீட்டரை கழட்டி தூக்கி போட்டுறணும். சோ அதனால என்ன பண்றாங்கன்னா, ஆட்டோ டிரைவர்களுக்குள்ள அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பழைய மீட்டர் நம்ம சரி பண்ணலாம், ஒரு 350 ரூபா ஆகும், ஒரு 250 ரூபா ஆகும். இதை இந்த கடைக்காரங்க பயன்படுத்திட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மீட்டர் ஒர்க் அவுட் ஆகாது, இந்த மீட்டர் ரெடி பண்றதுக்கு இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா, நாளை கழிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அலக்கழிக்கிறாங்க. சோ அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு நாள் ஆட்டோ டிரைவர் போற அடுத்த சரி ரைட் போலீஸ்கார் பிடிச்சா பாத்துக்கலாம் பேசிக்கலாம் இப்படின்ற ஒரு அஜாக்கிரதை ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. இது காரணம் வந்து இந்த கடைக்காரங்களும் ஒரு வேலை இப்ப வந்து இந்த மீட்டர் பாதி திருத்தப்படாத காரணம்ன்றது ஒரு நிதர்சனமான உண்மை. கண்டிப்பா ஒரு பொதுமக்கள் கருத்து. வணக்கம், திறன்பட பேசு சார். இப்ப வணக்கம், சொல்லுங்க. இப்ப வணக்கம், கொஞ்சம் விரைவா சொல்லுங்க. இப்ப ஒரு ஆட்டோ எடுத்துட்டு போனோம்னா ஒரு இடத்துக்கு போகணும்னு கேட்டா 200 ரூபாய் வேணும்னு கேக்குறா. மீட்டர் எல்லாம் கிடையவே கிடையாது எங்கேயுமே. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? எந்த ஊரு நீங்க? நான் வந்து இப்ப தேவகோட்டையில இருந்து பேசுறேன். தேவகோட்டை, சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க. சிவகங்கையிலே ஆட்டோ அதிகமான கட்டணம் தான் வாங்குறாங்களா? ஆமா, எங்கேயுமே கிடையாது சார். மெட்ராஸ்ல தான் மீட்டர் எல்லாம் போட்டு ரெகுலரா பண்றது. இங்க மீட்டர் கட்டணம் போட்ட சென்னையிலே அது இன்னும் முழுமையா ஆகலைன்னு தான் இப்ப விவாதமே. அதான் நீங்க தேவகோட்டைக்கு எதிர்பார்க்கறீங்க. நன்றி. தொடர்ந்து நம்ம விவாத நிகழ்ச்சியை பாருங்க. இதான் இப்ப வந்து நான் என்ன சொல்றேன்னா, அந்த புது மீட்டர் இருக்கு மாத்தலாம்னு சொன்னாங்க. புது மீட்டர் வச்சுட்டு ஸ்பேரா வச்சுட்டு அவங்க ரிப்பேர் பண்ணட்டும், அந்த புது மீட்டர் அதுக்கு ஓட்டிட்டு இருக்கலாம். இது எக்ஸ்சேஞ்ச் ரொட்டேஷனே வச்சுட்டு இருக்கலாமே. அதாவது நான் ஒரு பொதுவான கருத்தை தான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். யாருக்கு இவங்களுக்கு ஆதரவாகவும் பேசல, நான் யாருக்கு ஆதரவா பேசல. ஒரு டெக்னிக்கல் பர்சன் அப்படின்ற விதத்துல ஒரு பொதுவான கருத்தை தான் பதிவு செய்ய கடமைப்படுறேன். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆட்டோ டிரைவரோட மனநிலை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்மகிட்ட ஒரு மீட்டர் இருக்கு, 350 ரூபாய்க்கு வேலை செஞ்சு அதை ஆட்டோல பொறுத்துனா நமக்கு காசு மிச்சம் அப்படின்றது எல்லா ஆட்டோ டிரைவரோட ஒரு மனநிலை. அதே நேரத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னா, 1100 ரூபான்றது நான் பர்ச்சேஸ் பண்ற மீட்டர் காஸ்ட். அதே நேரத்துல ஆட்டோ டிரைவருக்கு விற்கிற மீட்டரோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 2500 ரூபாய், 3500 ரூபாய். சோ கம்பெனி வைஸா ஒவ்வொரு மீட்டர் ஒவ்வொரு விதம் படும். சோ அப்போதைக்கு அவன் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கு ஒரு 4-5 நாள் ஆட்டோ ஓட்டணும். சோ அது அவனுடைய வருமானத்திலிருந்து அவங்களுடைய வருமானத்திலிருந்து ஜாஸ்தி ஆகுது. சோ அப்படின்றதுனால அந்த மீட்டர் பர்ச்சேஸ் பண்றதுல உங்களுக்கு சிக்கல் ஏற்படுது. அதுதான் நான் சொல்றேன், அந்த புது மீட்டர் நீங்க விற்கும்போது ரெண்டல்னு வச்சுட்டாக்க ரெண்டல் இல்ல, அது மாதிரி கடைக்காரங்க முன்னாடி வரணும். அது முன்னாடி வந்து அது வந்து கடைக்காரங்க அந்த மீட்டர் ரெண்டல் தரணும். நீங்க 70000 மீட்டருக்கு சாத்தியமே படாது. அரசாங்கம் அறிவித்த டிஜிட்டல் மீட்டரை கொண்டு வரதுக்கே அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணி இப்பதான் வந்து ஒரு 80% நிலையை கடந்து இப்ப ஒரு 28க்குள்ள அந்த மீட்டர் கொடுக்க போறாங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், நீங்க சொல்ற மாதிரி ரெண்டல் அவன் தர வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம் தானே, இது ஒன்றும் காலாவதி ஆக போறது கிடையாது. இப்ப இருக்கிற டிஜிட்டல் மீட்டர் வந்து காலாவதி ஆக போறது கிடையாது. சென்னையில நீங்க ஜிபிஎஸ் மீட்டர் அமலாக வருவது, மீது எல்லா மாவட்டங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் இந்த மீட்டர் கிடைக்காதவர்கள் புதிய மீட்டர்கள் விற்பப்படுது. இங்கிருந்து இலங்கைக்கு போகுது, இலங்கையிலிருந்து இங்க வந்து மீட்டர் வாங்கிட்டு போறாங்க. எனவே அவன் வாடகைக்கு தரமாட்டான், ரெண்டலுக்கு தரமாட்டான். ரெண்டல் வேணாம், பழுது பாக்குறதுல வியாபாரிகள் அவனுக்கு புது மீட்டர் விற்கணும்னு அது ஒரு பெர்சன்டேஜ் இருக்கு. பதிவு செய்யணும். என்னன்னு கேட்டீங்கன்னா 35 சர்வீஸ் சென்டர் சார். ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 100 மீட்டர் சர்வீஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 100 மீட்டர் 35 கடையில எவ்வளவு ஆச்சு மீட்டர்? கிட்டத்தட்ட எத்தனை மீட்டர் சரி பண்ண முடியும்னு பாத்துக்கோ. 3500 மீட்டர். 100 மீட்டர்ல பண்ண முடியாதுங்க. இல்ல, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 100 மீட்டர் பண்ண முடியாது. அதிகபட்சமா சார் 24 ஹவர்ஸ் கடை நடத்தி ஒரு 100 மீட்டர் பண்றாங்க. பட் அப்படி யாரும் பண்றது இல்ல. சோ இந்த மீட்டரை பழுது பார்க்கறதுல இந்த கடைகள் ரொம்ப கம்மியா இருக்கதா இதுக்கு காரணம். கடைகள் எண்ணிக்கை குறைவுன்னு இப்ப சொல்றீங்க, முதல்ல வியாபாரிகள் பதுக்குறாங்க. ரெண்டுமே தான் சார், ரெண்டுமே தான் சார். அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்ப நானே ஒரு வியாபாரியா இருந்தா என்ன பண்ணுவேன்னா, ஒரு மீட்டரை வந்து எனக்கு வியாபாரம் தான் முக்கியம். ஒவ்வொரு வியாபாரியை பொறுத்த வரைக்கும் நான் சம்பாதிக்கணும் அப்படின்றத முக்கியமா இருப்பாங்க. ஒவ்வொரு வியாபாரியை பொறுத்த
வரைக்கும். ஒரு மீட்டர் வருது, நான் 10 மீட்டர் சரி பண்ற நேரத்துல அந்த 10 மீட்டர் சரி பண்ண எனக்கு 3000. நல்ல வியாபாரி என்பது சம்பாதிக்கிறது மட்டும் கிடையாது. இல்ல சார், நான் அப்படி சொல்ல வரல. நான் பொதுவான கருத்தை தான் இங்க பதிவு பண்றேன். முன்னாடி அது பொதுவான கருத்து கிடையாது. வியாபாரிக்கான இலக்கணம் அது கிடையாது. யதார்த்தமான நான் என்ன கேக்குறேன், நீங்க சொல்ற விஷயங்கள் புரியுது எனக்கு. வியாபாரிகள் சதி செய்யறாங்க, அந்த அளவுக்கு எண்ணிக்கை இல்ல, இவ்வளவு விஷயங்கள் நீங்க சொல்றீங்க. ஆட்டோ தொழிலாளர்கள் என்ன செய்வாங்க பாவன். அரசுக்கு இந்த பிரச்சனை நீங்க கொண்டு போகலையா? அரசு வந்து ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு டேட் தரும்போது நீங்க இந்த பிரச்சனையை சொல்லி எங்களால இது வாய்ப்பு இல்ல பொறுத்த வரைக்கும் நாங்க அரசு கிட்ட எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் கொண்டு போனோம். இவங்க ஆட்டோ வேண்டி தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நான் வந்து பொதுவான ஒரு ஆட்டோ தொழில ஒரு நல்ல பயணத்தை, பாதுகாப்பான பயணத்தை, இந்த மீட்டர் கட்டணம் நல்லபடியா தமிழ்நாட்டில் அமுலாக்கம் பண்ணணும். மும்பைக்கு அடுத்து தமிழ்நாட்டுல சென்னையில தான் அதிக ஆட்டோக்கள் ஓடிட்டு இருக்கு. வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் ஆகட்டும், எல்லா நம்ம இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னைனா ஒரு ஆட்டோனாலே ஒரு கேவலம், ஒரு பேட் இம்ப்ரெஷன் இருக்கிறத மாத்தணும் அப்படின்றதுக்காண்டி தான் நாங்க நம்ம ஆட்டோன்னு ஒரு கம்பெனியை கொண்டு வந்து அரசாங்க பொதுமக்கள் கருத்துக்கு. வணக்கம், திறன்பட பேச. ஹலோ, வணக்கம். நான் வண்டலூர்ல இருந்து பேசுறேன் சார். தேசிகன் பேசுறேன். வண்டலூர்ல இருந்து உங்க பேர் சொல்லுங்க. தேசிகன் பேசுறேன். தேசிகன் சொல்லுங்க சார். இப்போ நீங்க பேசின அந்த உரையாடலாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். சொல்லுங்க. பொதுவான ஒரு கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, மீட்டர் பொருத்தப்பட்டு இருந்தால் கூட மீட்டர் அவங்க வந்து மீட்டர் வந்து அவங்களும் போறதுல நம்ம கேட்டோம்னா அவங்க வந்து அது வர்றது கிடையாது. இப்ப ஒரு இடத்துக்கு போகணும் 60 ரூபாய் அப்படின்னு ஏற்கனவே பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் டிமாண்ட். 60ங்கிற இடத்துல 70, 80 தான் டிமாண்ட் பண்றாங்க. இப்பயும் நான் வந்து சென்னையில வந்து நான் ஃப்ரீக்வெண்டா நான் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். நான் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஆபீஸ் போறதுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். பட் யாரும் ஆட்டோவில் வந்து மீட்டர் வந்து இருக்குங்கிற பேரை தவிர மீட்டர் வந்து யார் உபயோகப்படுத்துறதுங்கிறது 100ல ஏற்கனவே ஒரு சொன்னது மாதிரி 100ல 20 பேர் தான் வந்து அதை உபயோகப்படுத்துறாங்க. மற்றவங்க உபயோகப்படுத்துறது இல்ல. அதுதான் உண்மையானது. அவங்க டிமாண்ட் பண்றாங்க, 60 ரூபா கொடுங்க, 70 ரூபா கொடுங்க அப்படின்னு டிமாண்ட் பண்றாங்க. இல்ல அடுத்த ஆட்டோக்காரர் வந்து நீங்க வாங்க சார், நீங்க 50 ரூபாய்க்கு வாங்க அப்படி கூட்டு போறாங்களே தவிர மீட்டர் போட்டு மனசாட்சிக்கு மீட்டர் போட்டு ஓட்டுறதே கிடையாது. இதுதான் உண்மையான நிலவரம் சென்னையில உள்ளது. மீட்டர் அவர் சொன்னாரு, இதுக்கப்புறம் வந்து பில்லிங் சிஸ்டம் வருதுன்னு வந்தால் ஒழிய இந்த மாதிரி இருக்கிறத நம்ம வந்து ஒழிக்க முடியாது. நீங்களும் சரி நானும் சரி விவாதத்துல வந்து உரையாடல்கள் செய்யறதுனால பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வருங்கிறது கிடையாது. ஏன்னா அவங்க அன்றாட தேவை. இன்னைக்கு நான் அவசரத்துல நான் போகும்போது எது எனக்கு வசதியா இருக்கோ அதுதான் பார்த்து இது போன்ற விவாதங்கள் மூலமாக தான் பெரிய பெரிய விஷயங்கள் அடுத்தது தொடர்ந்து நடைபெறும். நல்லது நடக்கணும்னு நான் நினைப்போம். தொடர்ந்து நம்ம விவாத நிகழ்ச்சியை பாருங்க. நிச்சயமா. தேங்க்யூ. இல்ல அப்ப இந்த விஷயத்த இன்னொரு விஷயத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அதாவது இது பொதுமக்கள் பிரச்சனை. அல்ல இதுல வந்து இப்ப இது போன்றது இதுதான் பொதுமக்களுடைய பெரும்பாலான கருத்தா இருக்கு. ஒரு சொன்னது தேவக்கோட்டையிலிருந்து ஒரு நண்பர் சொன்னார். அதாவது இதுல 3 விஷயம். மீட்டர் கட்டணம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கவில்லை. மீட்டர் கட்டணம் கொஞ்சம் பேர் கிடைச்சிருக்கு. இதுல மீட்டர் கட்டணம் பொருத்தினவங்களும் நிறைய பேர் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. பாப்போம், வர முடியாது, மீட்டர் போட முடியாது, இதான் ரேட் இருங்க இப்படி கேட்கிற ஆட்டோ ஓட்டுநர்கள் இருக்காங்க. மீட்டர் பொருத்தினதுக்கு அப்புறம் கிடைக்கலன்னு சொல்றீங்க. வியாபாரிகளால கிடைக்கல, அரசினுடைய சில சரியான ஒரு போக்கு இல்ல, அதனால கிடைக்கலன்னு பல்வேறு விஷயங்கள் சொல்றீங்க. அதனால மீட்டர் கட்டணம் கிடைக்கல, பொருத்தாதவங்க. சோ அவங்களுக்கு கட்டணத்தை பத்தி பிரச்சனையே இல்லை. ஏன்னா மீட்டர் கட்டணமே பொருத்தல. அப்ப அவங்க வழக்கம் போல கேட்கிற ரேட்டு தான். சோ இதுதான் இன்னைக்கு பொதுமக்களுக்கான பிரச்சனையா இருக்கு. சரியா செய்கின்ற 20 விழுக்காடு ஆட்டோ ஓட்டுநர்களை பொதுமக்கள் வந்து இன்னும் சொல்ல போனா ரொம்ப மனதார வாழ்த்துறாங்க. இந்த ஆட்டோ ஓட்டுநர் மத்தியிலும் இப்படியும் சரியா செய்யறாங்களே மனதார வாழ்த்துறாங்க. அதுக்கு உதாரணம் கூட இங்க நம்ம தோழர் சொன்னாங்க. ஆனால் இப்ப இவங்க தான் பெரும்பாலான மக்கள் பிரச்சனை. மீட்டர் பொருத்தினவங்களும் நிறைய பேர் சில பேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதான் அவர் பதிவு செய்யறாரு. மீட்டர் பொருத்தாதவங்களுக்கு நீங்க காரணம் சொல்லிட்டு அவங்க மீட்டர் எல்லாம் இல்லைன்னு சொல்றாங்க. இந்த சூழ்நிலை எப்படி பாக்குறீங்க? அந்த ஆட்டோ ஓட்டுநர்களுடைய நிலையை, பொதுமக்களோட நிலையை எப்படி பாக்குறீங்க நீங்க? சார், இதுல வந்து நிறைய ஆட்டோ டிரைவர் நீங்க சொல்ற காரணத்தை நான் ஏத்துக்கிறேன். நிறைய ஆட்டோ டிரைவர் மீட்டர் பொருத்தப்பட்ட ஆட்டோன்னு சொல்லி போர்டு வந்து முன்னாடி ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க. ஆனா மீட்டர் போடுறது இல்ல. எனக்கே ஒரு அனுபவம் நடந்தது. 4 நாளைக்கு முன்னாடி என் கார் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அர்ஜென்டா ஒரு மீட்டிங் போன ஒரு ஆட்டோல ஏறினேன். அவர் என்ன பண்ணாருன்னா 25 ரூபா மீட்டர் ஆன்லயே தான் இருக்கு. அது ஒரு 1.8 கிலோமீட்டர். என்னோட ஆபீஸ்ல இருந்து ஒரு பார்க் ஹோட்டல் போறதுக்கு ஒரு 1.8 கிலோமீட்டர் அவ்வளவுதான் வரும். 25 ரூபா தான் வருது. அவர் 50 ரூபா தான் வாங்குறாரு. ஏங்க 50 ரூபா வாங்குறீங்கன்னா மீட்டர் ப்ராப்ளம், அது அப்படிதான் காட்டும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி ஒரு சில ஆட்டோ டிரைவர்கள் மீட்டரை திருத்தி அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நான் ஒத்துக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இவ்வளவு விவரம் தெரிஞ்சவர் இவர் ஏன் அந்த கம்ப்ளைண்ட் பண்ணலன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க ஒரு காவல்துறையில உடனே அவர் கேக்குறது நியாயமான விஷயம். நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து உங்க வசதிக்கு நீங்க தப்பு பண்றீங்கல்ல. இல்ல நான் எதுக்கு அதை சொல்ல வரேன்னு கேளுங்க. அந்த தோழர் ஒருத்தர் போன்ல சொன்னாங்க பாத்தீங்களா, என்னுடைய அவசர தேவைக்காக நான் வந்து பண்றது இல்ல. வணக்கம், தென்பட பேச. இல்ல சார், நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம். வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. பெருந்துறையில இருந்து ஆட்டோ டிரைவர் எம் கௌசமேதின் பேசுறேன் சார். சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். பெருந்துறையில இருந்து ஆட்டோ டிரைவர் பேரு
கவுஸ் மைதீனுங்க, எம் கவுஸ் மைதீன். கவுஸ் மைதீன், சொல்லுங்க, உங்க சென்னையில இருக்க நம்ம ஆட்டோ ஓட்டுநர்களுடைய போக்கு எப்படி இருக்கு? பொதுமக்கள்கிட்ட இருந்து வர கருத்துக்கெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. ஒரு நடுநிலையா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? சொல்லுங்க மைதீன். சார், மொத்தத்துல நான் என்ன தெரியுமா சொல்றேன் சார், மொத்தத்துல அந்த பர்மிட் கொடுக்கறத கட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, இந்த பிரச்சனையே வராதுங்க. பர்மிட் வந்துங்க ஓப்பன்ல இருக்க அந்த பர்மிட்டை கட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த தொல்லையே வராதுங்க. இல்ல, யாருக்கு பெர்மிட் கொடுக்கறத இது பண்ண சொல்றீங்க? ஆட்டோ மொத்தத்துல ஆட்டோவுக்கு பர்மிட் கொடுக்கறத நிப்பாட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த தொல்லையே வராதுங்க. அவர் என்ன சொல்றாரு? கண்டிப்பாக தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் மைதீன். இன்றைய திறன்பட பேசு விவாத நிகழ்ச்சியை பொறுத்தவரை இந்த ஆட்டோ ஓட்டுநர் பொதுமக்களுக்கிடையே இந்த பிரச்சனை குறித்து விரிவாக பல்வேறு புள்ளிவிவரங்கள் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் மீண்டும் திறன்பட பேசுவோம். விவாதம் தொடர்கிறது. இப்ப மன்சூர், நீங்க இப்ப ஏற்கனவே இருக்க ஆட்டோ கட்டணங்களை விட நாங்க ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு அமைப்பை வைத்துக்கொண்டு நாங்க நடத்துறோம் அப்படின்னு சொல்றீங்க. நம்ம ஆட்டோ நடத்திட்டு இருக்கிறதா சொல்றீங்க. உங்களுக்கு அது எப்படி கட்டுப்படி ஆகுது? இப்ப மற்ற ஆட்டோ ஓட்டர்லாம் கட்டுப்படி ஆகல, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, இது மாதிரி காரணங்களை காட்டி தானே. இதே உலகத்துல தான் நீங்களும் இருக்கீங்க, அவங்களும் இருக்கிறாங்க. அப்ப அவங்க இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் எப்படி நம்ம ஆட்டோ கட்டுப்படி ஆகுது? நீங்க மட்டும் ரேட் ரீசனபிளா இருக்கீங்க, பில் கொடுக்குறீங்க, மீட்டர் போடுறீங்கன்னு சொல்றீங்களா? அது எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது? சார், நாங்க நம்ம ஆட்டோ ஆரம்பித்தினுடைய நோக்கமே ஒரு பாதுகாப்பான பயணம், பொதுமக்களுக்கு ஒரு பாதுகாப்பான பயணம், ஆட்டோ ஓட்டுநருடைய வாழ்வாதாரம், இந்த ரெண்டையும் கருத்தில் கொண்டு அடிப்படையாக அமைக்கப்பட்டதான் நம்ம ஆட்டோ நிறுவனம். பெட்ரோல் விலை அப்படின்றது நாங்க 80 ரூபாய் எங்களுக்கு ஏறுற வரைக்கும் எங்களுக்கு இந்த ரேட் கட்டுப்படி ஆகும்னு சொல்லிட்டு நாங்களே அரசாங்கம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே 2 கிலோமீட்டருக்கு 25 ரூபாயும் 1 கிலோமீட்டர் அடுத்தடுத்த கிலோமீட்டருக்கு 10 ரூபாயும் சொல்லி அனௌன்ஸ் பண்ணி, இதே தமிழக அரசு அறிவித்த டிஜிட்டல் மீட்டர், ஜிபிஎஸ், ஜிபிஆர்எஸ், பிரிண்டட் பில், பேனிக் பட்டன், இந்த சிஸ்டம் எல்லாத்தோடையும் மீட்டர், ஆல் இன் ஒன் மீட்டர் பொருத்தி எங்க ஆட்டோக்களை நாங்களே வாங்கி இயக்க ஆரம்பித்தோம். 10 ரூபாய்க்கு இதை ஆரம்பிச்சோம். என்னைக்கு தமிழக அரசு 12 ரூபாய் 1.8 கிலோமீட்டருக்கு 25 ரூபான்னு அறிவிச்சாங்களோ அன்னைக்கு அடுத்த நிமிஷமே எங்களுடைய சர்வர்ல போயிட்டு மீட்டருடைய திருத்தம் செய்யப்பட்டு அந்த ரேட் மாத்திட்டோம். சோ எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரேட் அப்படின்றது எங்களுக்கு கட்டுப்படியான ரேட்டு தான். நாங்க ஆல்ரெடி சோதனை ஓட்டுன்ற பேர்ல தான் நம்ம ஆட்டோ ரிலீஸ் பண்ணோம். அடுத்த மாசம் தான் நாங்க அபிஷியலாவே லான்ச் பண்ண போறோம். சோ நம்ம ஆட்டோ அப்படின்றது ஒரு மக்களுக்கு பாதுகாப்பான பயணம். இந்த பேன் உங்களுக்கு உங்க ஆட்டோ தொழிலாளர்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்தை பூர்த்தி செய்யக்கூடிய தொகையாக அது கிடைக்குதா? என்னுடைய ஆட்டோ டிரைவருக்கு 18,000 ரூபாய் நான் சம்பளம் கொடுக்குறேன். 4 ஸ்கீம் வச்சு நாங்க 18,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன். டெய்லி வர்ற கலெக்ஷன்ல இருந்து என்னுடைய வருமானத்தை போக ஆட்டோ டிரைவருக்கு நான் கொடுத்து மீட்டர் கட்டணம் தான் வாங்குறீங்க. மீட்டர் கட்டணத்தை தவிர நாங்க வேற எந்த அதாவது அரசு அறிவிப்பதற்கு முன்னாடி இருந்தே நீங்க மீட்டர் கட்டணம் வாங்குறீங்க. அது கட்டுப்படியான ரேட்ல தான். கடந்த 5 மாத காலமாக அரசு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே மீட்டர் கட்டணத்தில் மட்டுமே நம்ம ஆட்டோ இயங்கி கொண்டிருக்கிறது. லாப தரக்கூடிய ஒரு விஷயம் தான் எங்களது நம்ம ஆட்டோ. 49 ரூபாய் பில்லு நீங்க 50 ரூபாய் சில்லறை கொடுத்தீங்கன்னா 1 ரூபாய் நாணயத்தை நாணயமாக திருப்பி கொடுப்பதா நம்ம ஆட்டோ டிரைவர்கள். சோ நம்ம ஆட்டோ அந்த வேலையை தான் செஞ்சுட்டு. நம்ம ஆட்டோல எத்தனை ஆட்டோ ஓடுது? நம்ம ஆட்டோல கிட்டத்தட்ட ஒரு 134 ஆட்டோக்கள் இயங்கி கொண்டிருக்கிறது. 65 ஆட்டோக்கள் சொந்த ஆட்டோக்கள் எங்களோடது. மில்ல அட்டாச்மெண்ட் ஆட்டோக்கள் இதெல்லாமே ஓடிட்டு இருக்கு. அதாவது இந்த அமைச்சருடைய பேச்சுவார்த்தை நடந்தது இல்லைங்களா, புதிய மீட்டர் கட்டண உயர்வு சம்பந்தமான கோரிக்கைக்கு நம்ம ஆட்டோல ரெப்ரசன்ட் பண்ணாங்க. இந்த அவங்க சார்பா ஏற்கனவே அமல்படுத்தக்கூடிய அந்த கட்டணம், மீட்டர் கட்டணம் இருக்கு, அதுவே அரசாங்க அனுமதி இல்லாமல் அவங்க தன்னிச்சையாக, இன்னும் சொல்லப்போனா அது சட்டவிரோதமான நடைமுறையை தான் அவர்கள் பின்பற்றினார்கள். அது குறைவான கட்டணம் என்பதெல்லாம் அது வேற விஷயம். பொதுமக்கள் டிமாண்ட்ல விரோதமா என்ன பண்ணாங்க அவங்க சட்டத்துக்கு? அவங்க இஷ்டத்துக்கு மீட்டருக்கு ஒரு கட்டணத்தை மினிமம் 20 ரூபா, கிலோமீட்டருக்கு 10 ரூபான்னு விலை குறைவா பண்ணா மக்களுக்கு நல்லது. கட்டணத்தை நிர்ணயிப்பது அரசாங்கம் தான் நிர்ணயிக்க முடியும். சரிங்க சார், கட்டணத்தை நிர்ணயிப்பது அரசாங்கமாவே இருக்கட்டும். கட்டணத்தை நிர்ணயிக்க அதிகாரம் நம்ம ஆட்டோ நிறுவனத்துக்கு இருக்கிறதா? இல்ல, கட்டணத்தை நிர்ணயிக்கிற அதிகாரம் நம்ம ஆட்டோக்கு இல்ல. ஆனால் ஆல்ரெடி 2007 அரசாங்கம் அறிவித்த கட்டணத்தை இவர்கள் முறையாக பயன்படுத்தவில்லை. அந்த கட்டணம், அந்த அதிகாரம் இவர்களுக்கு இருக்கிறதா? இன்னொன்னு ஓட்டிட்டு இருக்காங்கல்ல. அடுத்து இன்னொரு கேள்வி கேட்கிறேன். நானும் அந்த அமைச்சர் பேச்சுவார்த்தையில போயிருந்த மறுகட்டண நிர்ணயம் சம்பந்தமான விவாதத்துல
நம்ம ஆட்டோல இருந்து பங்கேற்ற நண்பர்கள் யாரும் 20 ரூபா 10 ரூபா போதும்னு சொல்லல. நாங்க வலியுறுத்துறது 30 ரூபா 15 ரூபா. இல்ல அன்னைக்கு நான் இருங்க, கேள்விப்படுங்க அவன் வலியுறுத்தணும். அவங்க ஒண்ணு அதுக்கு எதிராக இல்ல எங்களுக்கு 20 10 சார், போதும்னு சொல்லல. நாங்க ஏன் வந்து- சொல்லவில்லை அதை நீங்க சொல்லுங்க. சார், அரசாங்கத்திற்கு எதிரானவர்கள் நாங்கள் அல்ல, அதே மாதிரி ஆட்டோ தொழிலாளர்களுக்கு எதிரானவர்களும் அல்ல. நாங்கள் ஒரு சமுதாயத்திற்கு சேவை செய்ய வேண்டும், அதே நேரத்தில் நாங்கள் பயன்பெற வேண்டும், பாதுகாப்பான பயணத்தை மக்கள் பெற வேண்டும். தமிழ்நாட்டுல மீட்டரை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும், அந்த டிஜிட்டல் மீட்டரை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காண்டி தான் நாங்க வந்தோம். அதே நேரத்தில் எங்களுக்கு 30 ரூபா கொடுங்க 20 ரூபா கொடுங்க நாங்க வரல. எப்போ ஒரு கம்பெனி ஒரு ப்ராஜெக்ட் போட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுதோ அப்பவே பெட்ரோல் விலை ஏறினா என்ன ஆகும், ஒரு ஆட்டோடைய டிப்ரிசியேஷன் வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் 100% கால்குலேஷன் பண்ணிட்டு தான் அந்த பிசினஸ்ல இறங்குவோம். சோ அதனால எங்களை அமைச்சர்கள் அழைத்தார்கள், அரசாங்கத்துல இருந்து அழைச்சாங்க. இன்னைக்கு டெக்னிக்கலா எங்களை கூப்பிட்டு நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு இருக்காங்க, உங்க மீட்டர் எப்படி இது இம்ப்ளிமெண்டேஷன் ஆகுன்னு. ஒருத்தவங்க கூப்பிடும் போது நாங்க போய் உட்காருவோம். சோ எங்களுக்கு இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு நாங்க கேட்க முடியாது. நாங்கள் ஒரு தனியார் நிறுவனம், நாங்கள் ஒரு தனிப்பட்ட நிலையில் செயல்படுத்தி கொண்டிருக்கோம். ஐயா சொன்னாரு, நீங்க வந்து மீட்டரை நீங்க டிசைட் பண்ணீங்க ரேட் அப்படின்னாரு. 4 மாசத்துக்கு முன்னாடி நாங்க டிசைட் பண்ணி ஓட்டணும், நாங்க இல்லைன்னு சொல்லல. அதே மாதிரி 2007 அரசு அறிவித்த கட்டணத்தை யாருமே பயன்படுத்தல. இன்னைக்கு நம்ம ஏன் இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம்? தமிழ்நாடு அரசு கட்டணம் அறிவிச்சிருச்சு, யாருமே இன்னும் பயன்படுத்தல. 40% பயன்படுத்தி இருக்கீங்க, 60% பயன்படுத்தல. ஏன், எதற்கு, இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில தான் இங்க உட்கார்ந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். சோ நான் முன் வந்தேன், முன்னாடி யாரு பூனைக்கு மணி கட்டணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது, மணி கட்டுறதுக்கு நான் தயாரா இருந்தேன், பூனைக்கு நான் வந்தேன். இல்ல தவறான தகவல் இன்னும் சொல்ற கேளுங்க. இப்பொழுது இல்ல அரசு ஏற்கனவே தமிழ்நாடு அரசாங்கம் இப்பொழுது கட்டண மறுநிர்ணயம் செய்திருப்பது நம்ம ஆட்டோவை பார்த்துலாம் கிடையாது சார். நான் நம்ம ஆட்டோவை பார்த்து நான் சொல்லவே இல்லை. ஒண்ணு அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல தொடரப்பட்ட வழக்கு, ஒரு நபர் ஏன்னா டெல்லியில இருக்கு, பெங்களூர்ல இருக்கு, பாம்பேல இருக்கு, ஆனா சென்னையில நமது விவாதமும் அடையாளம். இப்ப நம்ம ஆட்டோவை பார்த்து பண்ணாங்களோ எப்படி பண்ண, இப்ப அரசு நிர்ணயிக்கிற கட்டணம் இந்த கான்செப்ட் இது இல்லாம இன்னொரு கேள்வி. இவர் 18,000 ரூபாய் டிரைவருக்கு தரதா சொல்றாரு. 18,000 ரூபாய் ஒரு டிரைவருக்கு கிடைக்குமானா, இவர் அட்டாச்சுல எத்தனை வண்டி ஓடுதுன்றாருன்னா யாருக்குற ஒரு 60 வண்டி ஓடுதுன்றாரு. இருக்கிற எல்லா ஆட்டோவும் அட்டாச் பண்ணிடலாம். 18,000 ரூபாய் ஒரு சம்பளம் தருவாருன்னா சார், நான் அட்டாச்மெண்ட் கொண்டு வந்த கான்செப்ட் நான் ஒரு தனி மனுஷனா செயல்படுத்த கூடாது அப்படின்ற எனக்கு என்னுடைய தகவல், எனக்கு கிடைத்த தகவல் பிரகாரம் ஏராளமான பேரு ஆர்வத்தோடு போய் அந்த திட்டத்தில் சேர்ந்தவர்கள் அந்த திட்டம் தனக்கு கட்டுப்படியாகாது என்று வெளியேறி இருக்கிறார்கள். இல்ல 18,000 தரேங்கறாரே, அதுல இன்னைக்கு நான் ரெக்கார்டோட ப்ரூவ் பண்ண இல்ல 18,000 கிடைக்கல உங்களுக்கு. இல்ல 18,000 கிடைக்கலங்கறாரே. கிடைக்கல. நான் என்ன சொல்றேங்க, நான் அடுத்த வாரத்துக்கு வரட்டும், அவர் டாக்குமெண்ட் கொண்டு வரட்டும். எவ்வளவு பேருக்கு 18,000 கொடுத்திருக்காரு, ஏன்னா அவர் கொடுத்திருக்கணும், கொடுத்திருக்க ஆதாரம் இருக்கணும், நிரூபிச்சிடான்னு வச்சுங்க, நான் பொது வாழ்க்கையில இருந்து விளைக்கிறேன். சரிங்க சார், ஓகே. இது வந்து நான் சவாலாவே ஏத்துக்கிறேன். அவ்வளவு இதாகனா நான் சவாலாவே ஏத்துக்கிறேன். என்னுடைய சம்பளம் எல்லாமே ஒரு ஆட்டோ டிரைவருக்கு ஏடிஎம் கார்டுல தான் நான் பே பண்ணிட்டு இருக்கேன். மொத்தம் 4 திட்டம். எந்த டிரைவர் எந்த திட்டத்துல இருக்காரோ அவருக்கு அந்த சம்பளம் வழங்கப்படுது. அதே இல்ல எல்லாருக்கும் 18,000 இருக்கீங்க சார், மொத்தம் 4 திட்டம் எல்லாமே நாங்க அதெல்லாம் இல்ல. இங்க பாருங்க, இது என்ன பாருங்க, 18,000 சொல்லிட்ட பிறகு சரியா இப்ப நம்ம ஆட்டோவை பற்றிய விவாதம் கிடையாது. நம்ம நான் என்ன என்னன்னா மக்களுக்கு தெரியணும், ஏதோ நம்ம ஆட்டோ வந்து யோக்கியமானவன் மத்தவெல்லாம் அயோக்கியன்ற மாதிரி ஆயிடக்கூடாது. சார், நம்ம ஆட்டோ நாங்க இல்ல நீங்க அப்படி பேசல. எல்லா தொழிற்சங்கமும் நம்ம ஆட்டோவை நீங்க இல்ல நான் என்ன கேக்குறேன், இப்ப நம்ம ஆட்டோவுக்கும் மத்த ஆட்டோவுக்குமான பிரச்சனை கிடையாது, இது பொதுமக்கள் பிரச்சனை. நான் என்ன கேக்குறேன்னா, இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, அவர் 18,000 எல்லாருக்கும் தர முடியாதுங்க, தரலன்ற நானு அதை மட்டும் நான் இல்ல அந்த வார்த்தை தனியா வச்சுக்கணும் தயவுசெய்து, அந்த வார்த்தை வளர்க்க வேணாம். இப்ப வந்து பொதுமக்கள் பிரச்சனை தான். இப்ப நம்ம ஆட்டோ ஒரு விஷயம் இருக்குது, வாதம் மூலம் வெளியே போயிருக்கிறது, ஏற்கனவே வந்திருக்கீங்க. நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு ஆட்டோ வந்து கட்டணம் நிர்ணயித்து இவ்வளவு லாபகரமாக ஓட்டும் பட்சத்தில் ஏன் வந்து நம்ம ஆட்டோ ஓட்டுநர்கள் மீட்டர் கட்டணம் பொறுத்தியும் எங்களுக்கு சரியா சேவை செய்ய மாட்டேங்கிறாங்க, வர மாட்டேங்கிறாங்க, 60 ரூபா வர இடத்துல 100 ரூபா 110 ரூபா கேட்கறாங்க அப்படிங்கிற அந்த பொதுமக்கள் பொறுமல் இருக்கு. அப்புறம் இன்னொன்னு கட்டணம் பொறுத்தாதுக்கு சொல்லக்கூடிய இன்னொரு காரணம் இருக்கு. ஏன் ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து ஒரு நியாயமா நடந்து கூடாது, இதுக்கு இதுதாங்கிறது அவங்களுக்கு தெரியாதா? இத்தனை இதுக்கு ஏன் வந்து ஒரு 3 மடங்கு 2 மடங்கு விலை அதிகமா கேட்கறாங்க? அது 90 அப்படி கேட்டு பழகினால திடீர்னு மாற்ற முடியாத கருத்து இல்லை. எங்களை பொறுத்தவரை எங்க A2C அமைப்பு பொறுத்தவரையிலும் நாங்க அரசாங்கத்துடைய அறிவிப்புல வரவேற்கிறோம். அதே நேரத்தில் இந்த மீட்டர் திருத்துவதற்கு கால அவகாசம் கோர்றோம். 2வது, அடிக்கடி பெட்ரோல் விலை உயர்றதுனால ஒரு முத்தரப்பு கமிட்டி அமைக்கணும், நிரந்தரமா அமைச்சு அது அடிக்கடி, அப்பதான் தொழிலாளிக்கு நம்பிக்கை வரும்.
அதே மாதிரி தொழிலாளர்கள் வந்து நலவாரியம் இருக்கு, ஆட்டோ தொழிலாளர் நலவாரியம் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கத்துக்கு ஏதாவது அக்கறை இருக்கா? தொழிலாளர் நல வாரியத்தில் அவங்க எல்லாம் மெம்பரா சேர்த்திருக்காங்களான்னா எந்த முன்முயற்சியும் இருங்க சொல்றேன் கேளுங்க. ஒரு உத்தரவாதம் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் அந்த தொழிலாளிக்கு கிடைக்கும் போது அவனுக்கு ஒரு நம்பிக்கை வரும். நீங்க தவறு செய்வன திருத்துவதற்கு அவருக்கு நம்பிக்கை தரும்போது தானே அந்த கில்ட்டி கான்சியஸ்ல அவன் திருந்துவான். அது மாத்திரம் இல்லை, நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோ டிரைவரை பத்தி பேசுறோம். இந்த மினி நிறைய நான் அதை பத்தி மற்றவன் தப்பு பண்றான் அதனால இவங்க பண்ணுமான்றீங்க. இந்த மாநில அரசாங்கம் அறிவிச்சிருக்கக்கூடிய அந்த ஜிபிஆர் அந்த மீட்டர் வந்து பொருத்தப்பட்ட பிறகு பாருங்க, நிச்சயமாக நாம் பார்க்கிற இந்த குறைபாடுகள் இந்த விமர்சனங்கள் நீங்க பொதுமக்களுக்கு நல்ல நட்பு வரணும். நண்பரே, இப்ப வந்து நீங்க ஆட்டோ மீட்டர் வருவதற்கு முன்னால என்ன வருமானம் இருந்தது, இப்ப போட்ட பிறகு அவருக்கு வருமானம் எப்படி குறைஞ்சதா? அதிகமா குறைஞ்சதா இருக்கும். எவ்வளவு குறைஞ்சது தெரியுங்களா? நீங்களே சொன்ன மாதிரி இப்ப 150 ரூபா கேட்கறான் 100 ரூபா போற இடத்துக்கு கேட்டான். அதுவும் பாத்தீங்கன்னா இங்க சென்ட்ரல், எக்மோர் ரயில் நிலையம், ஏர்போர்ட், இந்த மாதிரி இடங்கள்லாம் இதெல்லாம் வந்து இங்க ஓட்டுற டிரைவர்லாம் ஏற்கனவே நிறைய டிமாண்ட் பண்ணி இருக்கிறாங்க, சட்டமன்றத்திலே விவாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா அதெல்லாம் அந்த குறைபாடுகள்லாம் போக்கப்படணும். அதே மாதிரி நிறைய அதாவது பெர்மிட்டுகளை எத்தனை பேர் அலோவ் பண்ணுமோ அதுக்கு மீறி கண்டிப்பா என்னென்ன பிரச்சனையோ அதை முன் வச்சு அரசும் செய்யற தவறுக்கு பொதுமக்களை அவங்க தண்டிக்க வேணாம். அதான் நம்ம விவாதத்தின் கண்டிப்பாக. இன்றைய தென்பட பேசு விவாத நிகழ்ச்சியில் ஆட்டோ மீட்டர் கட்டணம் பொருத்த சொல்லியும் இன்னும் பல ஆட்டோ ஓட்டுநர்கள் பொருத்தவில்லை, பொருத்திய ஆட்டோ ஓட்டுநர்களும் பழையபடி அவர்கள் கூடுதலான விலைக்கே கேட்கிறார்கள் என்பது பொதுமக்கள், பெரும்பாலான பொதுமக்களினுடைய ஆதங்கமாக இருந்தது. நமது பார்வையாளர்களும் பலரும் அதே கருத்தை முன்வைத்தார்கள். ஆட்டோ மீட்டர் கட்டணம் பொருத்தினாலும் அல்லது கிடைக்க தாமதமானாலும் மனசாட்சிக்கு உட்பட்டு நியாயமான விலையில் தங்களது சவாரியை செய்ய ஆட்டோ ஓட்டுநர்கள் தயாராக இருக்க வேண்டும். அவர்கள் ஒரு தொழிலாளர்கள் என்கிற அடிப்படையில் பொதுமக்களின் நண்பர்களாக இருக்க வேண்டும் என்பதே இந்த விவாத நிகழ்ச்சியினுடைய நோக்கமாக இருந்தது. மீண்டும் ஒரு திறன்பட பேசு விவாத நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தம்.